சூலூர் வேட்பாளராக என்னை வந்து தளபதி விஜய் சார் என்னை அறிமுகப்படுத்தியிருக்காரு. தமிழக வெற்றிக்காக சார்பாக சூலூர் வேட்பாளராக நான் வந்து என்னை வந்து அறிமுகப்படுத்தி என்னை போட்டியிடுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்த விஜய் சாருக்கும் பொதுச் செயலாளர் ஆனந்தனுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை உங்க மூலமா நான் தெரிவிச்சுக்கிறேன். நாங்க வந்து பாரம்பரியமா திமுக இருந்து வந்த குடும்பம். திமுக இங்க ஆரம்பிச்சது எங்க அம்மாவோட தாத்தா தான். அப்படி ஒரு பாரம்பரியம் எங்களுக்கு இருக்கு. பெரியார் மூலமா கூட்டிட்டு வந்து எங்க அம்மாவோட தாத்தா தான் 1929. அவ்வளவு ஒரு பெரிய பாரம்பரியம் இருக்கு. அதனால நான் வந்து எனக்கு வந்து திமுக இருந்தவன் தான், நான் இல்லைன்னு சொல்ல. இப்ப ஜனவரி வரைக்குமே திமுக தான் இருந்தேன். இங்க நடக்கக்கூடிய ஒரு எந்த ஒரு பாரம்பரியமான கட்சிக்காரங்களுக்கோ நேர்மையானவங்களுக்கோ இங்க எந்த விதத்துல ஒரு மரியாதையும் இல்லை. திமுக வந்து அது கரப்ட் அதிகமாகி கார்பரேட் ஆகி போச்சு. அதனாலதான் நான் வெளியில போனேன். திமுக வந்து செந்தில் பாலாஜி வந்து கரூர்ல போட்டியிடாம இங்க போட்டியிடுறாருன்னா உள்ளூர்ல அவர் வந்து விலை போகாத மாடு. ஏன்னா இது வந்து அவரு தான் சொன்னாரு. அவர் வந்து உள்ளூர்ல விலை போகாத மாடுன்னு இவர் அண்ணாமலை சொன்னாரு. அண்ணாமலை போட்டியிடும் போது அந்த அண்ணாமலையை சொல்றதுக்கு இவருக்கு எந்த தகுதி இல்லை. ஏன்னா இவர் வந்து அங்க விலை போகாம இங்க வந்து போட்டியிடுறாரு. அது சூலூர் தெற்கு கோவை தெற்குல. இவர் வந்து எப்படின்னா தான் மட்டுமே முன்னேறணும், திமுக யாருமே முன்னேறக்கூடியதுன்னு நினைக்கக்கூடியவர். இதை கோயம்புத்தூர் திமுக காரங்க புரிஞ்சுக்கணும் முதல்ல. ஏன்னா யாரையுமே அவர் வந்து அவரு கீழே இருக்கிற ஆட்களை மட்டும்தான் பதவி கொடுத்து போட்டு வச்சிருப்பாரு. ஏடிஎம்கேல இருந்து வந்தவங்களை போட்டு வச்சிருப்பாரு. அவர் வந்து கரூர்ல ஜெயிச்சுட்டு அங்க போயிட்டாரு. இங்க யாராவது ஜெயிச்சாங்கன்னா அவங்க டெவலப்மெண்ட் ஆக்குறாங்க. அவர் வந்து இங்க போட்டிடுறாரு. அவர் சரியா திமுக காப்பாற்றணும்னு நினைச்சாருன்னா அவர் போய் தொண்டாமுத்தூர்ல வேலுமணி தொகுதியில போட்டிடணும். அவரால் முடியுமா? முடியாது. தொண்டாமுத்தூர்ல வேலுமணிக்கு எதிராக செந்தில் பாலாஜி நிப்பாரா? தாராளம் இப்ப கூட மாத்தி நிக்கலாம். அவரால் முடியாது. நீங்க பாத்தீங்கன்னா திடீர்னு கார்பரேஷன் வந்து பெரம்பூர்ல குழி தோண்டி இருக்காங்க. என்ன காரணம்? அப்படி என்ன வேலை இவங்க இதுவரைக்கும் செஞ்சிருக்காங்க? நகராட்சி நிர்வாகத்துறை என்னென்ன ஊழல் இருக்குதுன்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அமைச்சர் மேல எஃப்ஐஆர் போட்டு அது இன்னும் பதியாம இருக்காங்க. அது ஏன் இன்னைக்கு வரைக்கும் பதியல? அப்படி இவங்க பர்ஃபெக்டா ஒர்க் பண்ற மாதிரி இருந்தா அதுக்கு முன்னாலே நோட்டீஸ் கொடுத்துருக்கோம். நாங்க வந்து அதுக்கு முன்னாலேயே வந்து தகவல் கொடுத்து அந்த இடத்துல கேட்டிருக்கோம். இவங்க வந்து என்னன்னா 4998 பேருக்கு பர்மிஷன் கொடுப்பாங்க. 5000 பேருக்கு 2 பேர் கம்மியா கொடுப்பாங்க. நாங்க ஆட்சிக்கு வந்தா திமுக 100 பேருக்கு மட்டும்தான் பர்மிஷன் கொடுப்போம். 100 பேர் உங்களுக்குள்ள பேசிட்டு நீங்க கலந்து வைக்கன்னு சொல்லிடுவோம். நாங்க வந்து அப்படியெல்லாம் இல்லை. எங்களுக்கு வந்து எந்த ஒரு தலைவராவது என்னோட கூட்டத்துக்கு வந்து தாய்மார்கள் வர வேண்டாம், வயசானவங்க வர வேண்டாம், கர்ப்பிணி பெண்கள் வர வேண்டாங்கன்னு இங்க இருக்கிற தலைவர்களை சொல்லுங்க பார்ப்போம். திமுகலயே அதிமுக ஒரு பயம் வர மாட்டாங்க. எங்க தலைவர் அப்படி சொல்லி கூட கூட்டம் கட்டுக்கடங்காம வருதுன்னா அப்ப அந்த எழுச்சி எப்படி இருக்கு? தமிழ்நாடு பூரா 234 தொகுதியிலும் எழுச்சி எப்படி இருக்குன்னு நீங்க பாருங்க. அது மக்களை விலை கொடுத்து வாங்குறாங்க. அது தேர்தல் அறிக்கையே கிடையாது. அது வந்து மக்களை விலை கொடுத்து வாங்கி அவங்க வந்து மறுபடியும் 5 வருஷத்துக்கு வந்து இவங்க நடக்கணும். யாருக்கு? மக்கள் வந்து அவங்கள தேடி நடக்கணும். எந்த மந்திரியாவது வேலை செஞ்சு கொடுத்திருக்காருன்னு இப்ப சொல்லுங்க. கோயம்புத்தூர்ல இருக்கிற திமுக காரங்கள உதாரணத்துக்கு எடுத்துங்க. ஏதாவது அவங்க பொழைச்சிருக்காங்களா, ஏதாவது வேலை செஞ்சிருக்காங்களான்னு மட்டும் கேளுங்க. ஒரு வேலை இன்னைக்கு வரைக்கும் நடந்தது இல்ல. 4.5 வருஷமா நடக்காம இருந்த வேலை 6 மாசத்துல இவங்க எல்லா வேலையும் செய்யறாங்க. ஒரு ரோடு முழுசா போட்டிருப்பாங்களான்னு கேளுங்க. எல்லா இடத்தையும் பேட்ச் போட்டு முழு பில் எடுத்துறாங்க. அது இல்லன்னு அவங்களால ப்ரூவ் பண்ண முடியுமா? இல்ல நாங்க ரோடு முழுசா போட்டோம் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதாவது அதுக்கு 2-3 மாசத்துக்கு முன்னாலே நான் வந்து பேசிட்டு தான் இருந்தேன். அவங்க கிட்ட பேசி இவங்க வந்து என்னன்னா சாதாரண ஒரு உதாரணம் சொல்றேன். வெள்ளலூர் பஞ்சாயத்து தலைவர் வந்து ஏடிஎம்கே. அவர் வந்து ஒரு இடத்த வந்து அரசாங்க இடத்த ரிசர்வ் சைட்டை வந்து பையன் பேருக்கு எழுதி வச்சிட்டாரு. அதை எதிர்த்து போராடி 1.5 வருஷமா நான் கோர்ட்டுக்கு போய் கடைசி வரைக்கும் நான் எல்லாத்திலையும் ஜெயிச்சு வந்தேன். கடைசியில் கொண்டு நகராட்சி நிர்வாகத்துறை செக்ரட்டரி கிட்ட கொடுத்ததுக்கு அவர் வாங்கி பெண்டிங் போட்டார். ஒரு அதிமுக பஞ்சாயத்து தலைவரை திமுக ஆட்சி ஆளுங்கட்சியா இருக்குது நீக்க முடியல. அப்ப என்ன அர்த்தம்? 2 பேருமே கூட்டு களவாணிகள். அதிமுக திமுக கூட்டு களவாணிகள் தான். அவங்க தனியா பிரிச்சல ஊழல் விஷயத்துல பார்க்கவே முடியாது. இப்ப நீங்க சாதாரண ஒரு பஞ்சாயத்து தலைவரை நீக்க முடியாதவங்க எப்படி வந்து நீங்க ஒட்டுமொத்த மந்திரி மேல் நடவடிக்கை எடுக்க போறாங்க? இதே சிஎம் வந்து இங்க மலஞ்சும்பட்டியில் பேசினாரு. நான் ஆட்சிக்கு வந்த உடனேயும் ஜெயலலிதாவை கொண்டாங்க நான் பழி வாங்குவேன். நான் வந்து மு கருணாநிதியோட மகன்.
நான் வந்து யார் நடவடிக்கை எடுக்காதீங்க நான் எடுப்பேன்னாரு. எந்த நடவடிக்கை எடுக்கல. 10 ரூபாய்க்கு விற்கிற சீமார 150 ரூபா போட்டு வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டியில் கொடுத்தாரு. வேலுமணி மேல நான் எஃப்ஐஆர் போடுவேனார். இன்னைக்கு வரைக்கும் போடல. அப்படியே போட்ட எஃப்ஐஆர்லயும் அது வந்து ஓட்டை விட்டாங்க. அது எதுவும் நடக்கல. எந்த மந்திரி மேலையும் அதிமுக மந்திரி மேலையும் இவங்க வந்து நடவடிக்கை எடுக்கவே இல்லை. என்ன காரணம்? ஊழல் அவங்க பண்ணாங்களா இல்ல ஊழல் பண்ணதுக்கு இவங்க கமிஷன் வாங்கினாங்களா? அது இன்னைக்கு வரைக்கும் தெரியல.